ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, மாப்பிளை சம்பா அரிசி கூட வெள்ளை சோளத்தை சேர்த்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சூப்பரான நெல்லிக்காய் சட்னியுமே, வைட்டமின் சி சத்து நிறைஞ்ச வெள்ளிக்காய் சட்னியுமே இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் மாப்பிளை சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. மாப்பிளை சம்பா அரிசி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. நார்மல் நம்ம அரிசியை விட பார்க்குறக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கும். நம்ம நார்மல் அரிசி 2 hours ஊறினா போதுங்க. ஆனால் மாப்பிளை சம்பா அரிசி ஒரு 8 hours ஊறினா தான் சீக்கிரமாக நம்மளுக்கு ஊறி வரும். இப்போ அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம், அதே அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து நான் எடுத்திருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பொதுவாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, முழு கருப்பு உளுந்தும் கூட இது கூட எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துடலாங்க. நார்மல் அரிசி சீக்கிரம் ஊறி வந்துடும். பட் இந்த அரிசியில் ஒரு 8 hours ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா மாவாகி வருங்க. நான் இன்றைக்கி நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. லைட்டாக நீங்கள் அரிசி ப்ரெஸ் பண்ணால் உடையிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக நல்லா மாவாகி வரும். இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சிவப்பு அவல் எடுத்துருக்கேங்க. தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம அவல் வெள்ளை அவல் சேர்க்குறதா இருந்தால் கழிஞ்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். சிவப்பு அவல் கொஞ்சம் திக்காக இருக்குங்க, அதனால் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், அவல் நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த ஊறின தண்ணியோடவே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கம்மியான குவான்டிட்டி பண்ணிக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேங்க. கொஞ்சம் அதிக குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஹீட் ஆகாமல் கொஞ்சம் பிரேக் விட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. தோல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ராகி அரைக்கிறோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி சேர்த்து தள்ளி விட்டு ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். ஆல்ரெடி மாப்பிளை சம்பா அரிசியில் இட்லி எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தோசைக்குங்கிறதுனால நான் வெள்ளை உளுந்தை இது கூடயே சேர்த்து ஊற வச்சுட்டேன். இதுவே நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி இருந்தால் உளுந்து கொஞ்சம் தனியாக கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் சேர்த்து தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி அரைக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ மார்னிங் அரைச்சி வச்சுட்டு ஈவினிங் போதே சீக்கிரமாக நமக்கு நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு சீக்கிரமாகவே நல்லா புளிச்சு வந்துடுச்சு. கலர் இந்த கலரில் தான் அங்கே இருக்குது. இட்லி தோசையில் லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். மாப்பிளை சம்பா அரிசி என்ன கலரில் இருக்குதோ அதே கலரில் இட்லி தோசை எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக அப்படியே நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 6 போல் பூண்டு அப்படியே முழுசாகவே இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல் சின்ன வெங்காயமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பூண்டு வெங்காயத்தையெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 போல் காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேங்க. நெல்லிக்காய் நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் இது அதிகமாக இருந்தால் தான் ஈக்குவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 போல் பெரிய வெங்காயம், மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நெல்லிக்காயை நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 இனுக்கு போல் இது கூட கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இதுக்கும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, நம்ம ஆல்ரெடி நெல்லிக்காய் புளிப்பாக இருக்கும், அதனால் சின்ன துண்டு அளவுக்கு புளி, ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காயும் இது கூட சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி பொறுத்தளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக மட்டும் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு,
வெள்ளை உளுந்து கருவேப்பிலை சேர்த்து எப்பவும் போல் நம்ம தாளிப்பு மேலே தாளிச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. நம்ம வந்து இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தால் தனியாக வந்து அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு வந்து நல்லா லேசாக ஊற்றினாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும், மொறு மொறுன்னு. பாருங்கள், இந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். இதுவே குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பன்னு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா மொந்தமாக கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 சைடு திருப்பி எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக தோசை வந்து நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா பண்ணலாம் மாப்பிளை சம்பா அரிசியில். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. எப்பவும் போல் நம்ம வெள்ளை அரிசியில் வந்து இட்லி, தோசைக்கு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதுலேயே வந்து நம்ம பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பணியாரக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3/4 கொலி வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துடலாம். இது மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கலர் பாருங்கள், பார்க்குறக்கு நல்லா சூப்பராக இருக்குல்லங்க. அப்படியே மாப்பிளை சம்பா அரிசி கலர்லேயே தான் வரும். அவ்வளோதாங்க, பார்க்குறக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுவே குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கேரட்டு, கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நம்ம வந்து சட்னி இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணின ஹோம்மேடு இட்லி பொடி வந்து இது கூட சேர்த்து நம்ம செய்ய போகிறோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இட்லி பொடி வந்து லைட்டாக அந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து நம்ம எடுத்த பணியாரத்தை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி மறுபடியும் மேலே வந்து நல்லா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம்னா நல்லா எல்லா பக்கம் நல்லா அப்ளை ஆயிரும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கிள்ளி போட்டுட்டு அப்படியே கலந்து எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.